பைக் வந்து சார்ஜ் இல்லாம போனாலும் எது நடந்தாலும் பெடல் பண்ற ஆப்ஷன் ஒன்றும் இருக்குது. பைக்கை பெடல் பண்ணிட்டும் வரலாம், நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய ஆளும் இன்னொரு சின்னதா. உலக தமிழுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்ப எங்க நிக்கணும்னு சொன்னா இலங்கை மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா ஸ்கூல்ல இந்த கிரவுண்ட்ல நிக்கிறோம். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலக அளவிலான ஒரு வர்த்தக சந்தை நடக்குது, அது வாகன சந்தை நடக்குது. வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு 3 நாளா நடக்குது. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி தொடர்ச்சியா ஒரு 3 நாள் நடக்குது. வந்து 13, 14, 15 3 தேதிக்கு நடக்குது. இன்றைக்கு ஃபைனல் டே, ஞாயிற்றுக்கிழமைன்றபடியா இன்றைக்கு கடைசி நாள். அந்த இங்க பார்த்தோம்னு சொன்னா நிறைய வாகனங்கள்னு சொன்னா ஒரு செம வாகனங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்து இப்படி எல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். இப்படி எல்லாம் வாகனங்கள் இருக்குதா நாங்க பார்த்திருக்க மாட்டோம். அந்த அளவு சொல்றதுக்கு அந்த வாகனங்கள் இருக்குது. அங்களையால பாட்டும் போகும்போது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்குது. என்ன மாதிரியான வாகனங்கள் அப்படின்ற சொல்லி கொஞ்சம் முழுமையா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகும்போதுல வளைமா சொல்றாங்க, வாங்க வீடியோக்குள்ள போ. மட்டக்களப்பு விவேகானந்த கல்லடி மைதானத்துல வந்து வாகனச்சந்தை, வாகனச்சந்தை நடக்குது. அந்த வாகனச்சந்தையை பார்க்கறதுக்கே எவ்வளவு பெரிய வாகனங்கள் நிற்கிது பாருங்க. இந்த வீட்டுக்கு நிற்கிது வாகனங்கள், எக்கச்சக்கமான வாகனங்கள் நிற்கிது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ 2 பக்கமும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரையும் அந்த வாகனத்தின் நிற்கிது, பார்க் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் வாகனங்களை பார்க் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ள போய் என்ன பண்ணுறோக்கா பார்ப்போமா. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெல்கம் போட்டு இந்த முன்னுக்கு மெயின் வாசல்லே வந்து பைக்குகள் இருக்குது, அமான பைக்குகள் இருக்குது. வந்து சார்ஜில் இருக்கிற பைக்கு. இந்த வந்து என்ன சொல்கிறது, வந்த கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பைக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி அந்த விளங்கப்படுத்துகிறாங்க, அப்படியே வீட்டு கரண்ட் தானே போட்டுறோம், அதெல்லாம் ஓகே. இப்போ இது சிறப்புலையும் கண்ட்ரோல் பண்ணலாம், ரிமோட்லேயும் இருக்குது. ரிமோட்லேயும் கண்ட்ரோல் பண்ணலாம். பைக் வந்து கொஞ்சம் பார்க்கணும், என்ன நடக்கும் சொல்லி பார்ப்போம். என்னன்னு சொன்னா கஸ்டமர் வராங்களோ ஒவ்வொரு டைம் பார்க்குறாங்க. இருக்கிற ஸ்டாஃப்கள் வந்து ஒவ்வொரு பைக்கை வந்து அவங்க ட்ரைன் பண்ணி பார்க்குறாங்க. இன்னைக்கு நாட்கள் தானே பாருங்க. இதுல நினைக்கிறேன் இதுக்கு லைசன்ஸ் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். லைசன்ஸ் இல்லாதபடியா எல்லாரும் திரும்புவாங்க. லேடித்தோட கேட்போம் என்ன செய்வது. சாக்கிர விளக்கம் மற்ற விலைவாசிகள் எல்லாம் வந்து வியாக்கிட்டான் கேட்க நமக்கு தெரிஞ்ச வரையும் ஓரளவு சொல்லுவோம், பார்ப்போமா. இல்ல வணக்கம். கஸ்டமர் ஓடி வரேன் பார்ப்போம். பார்ப்போமா. அண்ணன் வணக்கம். வணக்கம். பைக் ட்ரையல் பாத்தீங்க, என்ன மாதிரி பைக் எப்படின்னா பாருங்க. நல்லா இருக்கு. இந்த சின்னாக்கள் கிளாஸுகளை கொண்டு வரதுக்கு நல்ல லைசன்ஸ் ஒன்றும் தேவையில்லை இதுக்கு. விலை 184. ஒரு 5000 டிஸ்கவுண்ட் போது இப்போ இதுக்கு மட்டும். ரெடிகேஷ் வந்து 179,900 இப்ப மாறிச்சுங்க இந்த சீசனுக்காக தான். 5000 ஒன்று குறையுது. இந்த இதுக்கு 5000 ரெண்டு போகுது. கொஞ்சம் காலையில வந்துருக்கேன். இல்ல ஐயா கொள்ளலாம் வாங்க. அதுக்கோட ஒரு 6 மாசத்துக்கு பிறகு வர்றல ஆஃபர் கட்டு ஐயா. வாங்க வாங்க. அது கொஞ்சம் இருக்குல்ல போமண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா அங்கடல ஆக குறைஞ்ச விலைக்கு வர்றது லைசன்ஸ் இல்லாத பைக் 184,900 போகுது. இதுல பிரைஸ் வந்து இது ஃபுல் சார்ஜுக்கு 45 கிலோமீட்டர் போகும். ஸ்பீட் வந்து 30. லைசன்ஸ் இல்ல. அடுத்தது பேட்டரி வாரண்டி இருக்குது. எல்லாத்துக்கும் 1.5 வருஷ வாரண்டி இருக்குது. மோட்டருக்கு 2 வருஷ வாரண்டி இருக்குது. ஃபுல் செசிக்கு 3 வருஷ வாரண்டி இருக்குது. அந்த வாரண்டி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க பேட்டரிக்கு ஃப்ரீ ஆஃபர் ஒன்றும் கொடுக்குறோம். இது நாங்க பேட்டரியோட சார்ஜர் கேபிள் ஒன்று அப்படியே பேக்கா தாரோம். இது கூடைக்குள்ள அந்த ஸ்பேஸ் ஒன்று இருக்குது.
ஏடிஎம் சாமான் எதுவும் வைக்கிறேன்டா ஓகே. முன்னுக்கும் நல்ல ஸ்பேஸோட இருக்குது. இப்ப பைக் வந்து சார்ஜ் இல்லாம போனாலும் எது நடந்தாலும் இப்ப பெடல் பண்ற ஆப்ஷன் ஒன்றும் இருக்குது. பைக்கை பெடல் பண்ணிட்டும் வரலாம் நம்ம, அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய ஆளும் இன்னொரு சின்ன ஆளும் போகக்கூடிய மாதிரி நல்ல சஸ்பென்ஷனோட இருக்கிற பைக் தான் இது. அடுத்தது பைக் எல்லாத்துக்கும் எங்களை பைக் எல்லாத்துக்கும் திறப்பொண்டும் ரிமோட் ஒன்றும் வரும். ரிமோட்லயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ரிமோட்லயும் கண்ட்ரோல் பண்ணலாம். ரிமோட்லயும் கண்ட்ரோல் பண்ணி ஓடலாம். அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இது வந்து சார்ஜ் போடணும்னா 4 மணிக்கெல்லாம் சார்ஜ் பண்ண வேண்டி வரும். ஃபுல் சார்ஜ் பண்ண வேண்டாம் 45 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. 4 மணிக்கெல்லாம் சார்ஜ் பண்ண வேண்டி வரும். இப்ப வந்து இங்க எங்களோட ஸ்டோர்ல வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் பண்ணி புக் பண்ணுவாங்கண்டா இதுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம்னா 5000 வந்து இன்றைக்கு இடையில. எங்கள்கிட்ட மொத்தமா 6 வகை இருக்குது. 6 வகையில இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். அப்படியே வந்தீங்கன்னா செகண்ட் மாடல் ஒன்று இருக்குது. 80 கிலோமீட்டர் ஓடுறது வாங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜுக்கு 80 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக் கொண்டு இது. டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 50. எல்லாங்கிற பைக்குக்கும் வாரண்டி பீரியட் வந்து சேம் தான். 1.5 வருஷம் வாரண்டி எல்லாம் சேம். மத்த இது கூட நாங்க ப்ரிஃபர் பண்றது யாருக்குண்டா லேடிஸுக்கு ப்ரிஃபர் பண்றோம். ஏண்டா நல்ல ஸ்பேஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் குறைய, லேடிஸுக்கு கொஞ்சம் ஏற்ற போல இருக்கும். அடுத்தது நல்ல ஸ்பேஸோட இருக்கிறது பைக் கொண்டு இது. எல்லா பைக் நல்ல இது. அடுத்தது எல்லா பைக்குக்கும் ஒரு ரிப் சீட் கொண்டு வருது. எதுவும் எமர்ஜென்சி பேப்பர்ஸ்ல நீங்க ரிப் சீட் ஆஃப் பண்ணலாம். நீங்க அது வழியில எங்கேயும் போறேன்டா அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. நம்மளோட எய்மா கம்பெனின்றது இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் பைக் தான் ஃபுல்லா வருது. இது வந்து பேட்டரி இல்லைன்னா இது சார்ஜர். இது வந்து சார்ஜர். இது சார்ஜர் வந்து நம்ம நார்மலா வீட்டு கரண்ட்லயே அடிக்கிற போலாம் வருது சார்ஜர். இது வந்து 5 மணிக்கெல்லாம் அடிக்க வேண்டி வரும். 5 hours வந்து அடிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் ஒரு பைக் கொண்டு இருக்குது. அது இதான் இருக்குது. ஃபுல் சார்ஜுக்கு 85 கிலோமீட்டர் ஓடக்கூடியது பைக். டாப் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 55 வருது. இதுக்கு இப்ப என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குண்டா ரிவர்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பைக்ல ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பீட் மோட் வந்து 3 இருக்குது. மற்றது பார்க்கிங் மூட் வந்து இருக்குது. எல்இடி லைட்டோட வரும். இது வந்து 384,900 போகுதுண்ணா. இதோட பிரைஸ் வந்து இங்க வர எல்லாத்துக்கும் இங்க 10,000 வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறோம். இதுல 4 வகை கலர் ஒன்று இருக்குது. உங்களுக்கு விரும்பின கலர்ல எடுக்கலாம். இதுல நீலம் இருக்குது, சிவப்பு இருக்குது, கருப்பு இருக்குது, மற்ற கிரே கலர் ஒன்று இருக்குது. மொத்தம் 4 கலர் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் ஒரு பைக் ஒன்று இருக்குது. அது இந்த இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 90 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக் வந்து இது டாப் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 60 வருது. இது வந்து லிபர்ட்டி என்ற மாடல். இதோட பிரைஸ் வந்து 440 போகுது. 30,000 வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போட்டு 4,900 கொடுக்குறோம் நாங்க. 4,900. இது வந்து இங்க புக் பண்றாங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி இல்லாட்டி ஒரு 1 வீக்குக்கு இந்த ஆஃபர் ஒண்டி இருக்கு. மத்த மாதிரி எல்லா எங்க இடம் வந்து அக்கௌண்ட் மோட்டார்ஸ் இருக்குது. டவுன்ல இருக்குது. டவுன்ல ஊரணி ஜங்ஷனு கிட்ட இருக்குது. அங்க வந்தா எங்கட அக்கௌண்ட் மோட்டார்ஸ்ல அவ்வளவு பைக்கும் இருக்குது. எல்லாம் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம்னா. அடுத்து லிபர்ட்டி என்ற மாடல் பார்த்தாச்சு. இப்ப வந்து மெனா என்ற மாடல் இருக்குது. 140 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக்குன்னா இந்த இருக்குது. எங்கடையிலே கூட ரேஞ்ச் ஓடும் பைக்குண்டா இதான் 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும். இதுக்கு இதோட பிரைஸ் வந்து 5,24,900 போகுது. இதுக்கு 50,000 டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்து 4,74,900 நாங்க கொடுக்குறோம். ஒரு கிழமைக்கு இருக்கு. இதுல கூட சென்சர் ஆப்ஷன் இருக்குது. ஒரு வைப்ரேட் பண்ணாலோ இல்லாட்டி யாரும் இதை டச் பண்ணாலோ அலாரம் சிஸ்டம் ஒன்னாகும். அலாரம் சிஸ்டம் ஒன்னாகும் போகும் பைக்கு. அடுத்தது இந்த திறப்புல
மத்த எல்லாத்துக்கும் ரிமோட் கொடுக்குறோம். இதுக்கு NFC கண்ட்ரோல் என்ற ஒரு இது ஒன்று இருக்குது. இதன் மூலமா டெப் பண்றது மூலமா பைக் ஒன்னாகும். பைக் ஒன்னாகும், பைக் ஓடும். ஓப்பன் இல்ல ஒன்லாம் இருக்குது. அதே இது ஓப் பண்றதும் அதே மாதிரி தான், டெப் பண்ணா சரி. அடுத்து இதுல இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா ரிப்பேர் சுவிட்ச் ஒன்று வருது. இப்ப வாகனத்துல ஏதாவது ஒரு விலை ஏற்படுமோ, ஏதாவது பஞ்சர் ஏதாவது ஆகுமாண்டா, பைக் ஓட இல்லாத கண்டிஷன்ல இந்த ரிப்பேர் சுவிட்ச்ன்றது ஒர்க் ஆகும். அந்த சுவிட்சை பிரஸ் பண்றது மூலமா ஒரு மினிமம் ஸ்பீடான ஒரு 5-10 அந்த மினிமம் ஸ்பீட்ல வாகனம் மூவ் பண்ண இயலும். அது ஹசார்ட் சுவிட்சும் இருக்குது, டபுள் சிக்னலோட வர ஹசார்ட் சுவிட்ச் இருக்குது. எங்களோட எல்லா பைக்கும் ஒரு LED ஸ்கிரீனோட வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப எங்கடையில 115 கிலோமீட்டர் ஓடுறது, அதுவும் ஸ்பீட் வந்து ஒரு கூடையான பைக் 65 ஸ்பீட் தர பைக்ண்டா இதை சொல்றோம். இதுக்கு வந்து மெவரிக்ன்றது எங்களோட மாடல் வந்து, இதுல பிரைஸ் வந்து 5,74,900 போகுது. இதுக்கும் 50,000 டிஸ்கவுண்ட் ஒன்று போகுது. 5,24,900 நாங்க கொடுக்குறோம். எங்கடையில இந்த ஆப்ஷன்ஸ் கூடுன பைக் பாத்தீங்கன்னா இதுதான். இதுவும் அதே டபுள் ஹசார்ட் சுவிட்சோட வருது. டபுள் ஹசார்ட் சுவிட்ச் எமர்ஜென்சிக்கு வருது. அடுத்தது ரிவர்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இப்ப ஒரு ஸ்பீட்ல போய்கொண்டு இருக்கக்குள்ள ஹை இப்ப நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் வரக்குள்ள இந்த க்ரூஸ் கண்ட்ரோல பிரஸ் பண்றது மூலமா அதே ஸ்பீட்ல போய்கொண்டு இருப்பேன், நம்ம கொஞ்சம் கையை ரிலாக்ஸ் பண்ணலாம். அடுத்தது இப்ப இது ஓவர்டேக் பண்றணும், ஒரு ஸ்பீட்ல போகக்குள்ள ஓவர்டேக் பண்றோம் வரக்குள்ள இந்த ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இதை பிரஸ் பண்றது மூலமா சடன்லியா ஒரு ஸ்பீட் ஒன்று கூடுவாரு, அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. இதுல டாப் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா 65 இதுல டாப் ஸ்பீட் வந்து. மற்றது எல்லா பைக்குக்கும் வாரண்டி பீரியட் பாத்தீங்கன்னா அதே 1.5 வருஷம் வாரண்டி. மோட்டார் வந்து 2 வருஷம், ஃபுல் செசி 3 வருஷம் வருது. செகண்ட் பேட்டரி ஃப்ரீயா கொடுக்குற ஆப்ஷன்ஸ் ஒன்றும் இருக்குது. இது வந்து 7 hours ஸ்டார்ட் பண்ண வண்டி வரும், 7 மத்தியாலும் ஸ்டார்ட் பண்ண வண்டி வரும். 0ல இருந்து 100க்கு போகணும்னா 7 மத்தியாலும் ஸ்டார்ட் பண்ண வண்டி வரும். அதுக்கு பிறகு நீங்க ஓடுற வீதத்தை பொறுத்து என்னன்னு செய்யலாம். ஸ்பெஷல் வந்து தற்போதைக்கு எங்களுக்கு இன்றைக்கு ஈவினிங் கிடையில இந்த ஸ்டோர்ல வந்து எங்கட எந்த சரி ஒரு பைக் கொண்டுல போட்டோ ஒன்று எடுத்து அதை எங்களோட Facebook ஐடியில ஒரு அப்லோட் பண்றது மூலமா ஒரு சின்ன இந்த பைக் கொண்டு நாங்க ஃப்ரீ ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறோம். அது இன்றைக்கு ஈவினிங் கிடையில யாருக்கு அந்த போட்டோக்கு கூட லைக் கமெண்ட்ஸ் வருதோ அவங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் இந்த பைக். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ.